கார்த்திக புராணம் 16வது அத்தியாயம். பாமையானவள் கண்ணனை பார்த்து, நாதா, ஜலந்திரனுக்கும் சங்கரனுக்கும் யுத்தம் நடந்ததில் ஜயாபஜயம் யாருக்கு உண்டாயிற்று? அதை தெரிவிக்க வேண்டும் என பகவான் பிரியே சொல்லுகிறேன் கேள் என்று கதையை சொல்ல தொடங்கினார். கேளாய் சத்யபாமா, போர்க்களத்தில் ஜலந்திரனும் சங்கரனும் தங்கள் பலாபலத்தை காட்டி வெகு தீவிரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க ஜலந்திரன் நகரத்தில் ஜலந்திரனுடைய மனைவி பிருந்தையானவள் மஞ்சத்தின் மேல் சயனித்து கொண்டு நித்திரையின்றி மகா கவலையுடன், ஐயோ, என் நாயகன் யுத்தத்திற்காக சென்றவர் இன்னும் வராத காரணம் யாதோ என்று மனதில் சஞ்சலம் அடைந்தவளாக கொண்டிருக்கையில் தன்னைத்தான் மறந்து நித்திரை போனாள். மறுநாள் காலையில் விழித்தெழுந்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து கொண்டு தன் தோழியுடன் கூடி மன நிம்மதி